ஆதிரா வருவாப்பா. அவதான் இந்த வீட்டோட மருமக. அர்ஜுன், அர்ஜுன், தாத்தா, அர்ஜுன். மாமா, மாமா, என்னாச்சு? டாக்டர், தாத்தாவுக்கு என்னாச்சு? பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்லையே? இல்ல அர்ஜுன், அதிர்ச்சியில அட்டாக் வந்திருக்கு. ஐயோ ஐயோ, அட்டாக்கா? என்ன சொல்றீங்க? பயப்படாதீங்கம்மா, மைல்டு அட்டாக் தான், உயிருக்கு ஒன்றும் ஆபத்து இல்லை. டாக்டர், தாத்தாவை ஹாஸ்பிட்டல் கொண்டு போலாமா? கண்டிப்பா. முதல்ல ஒரு இன்ஜெக்ஷன் போடுறேன், கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகட்டும். அதுக்கப்புறம் ஒரு நல்ல ஹாஸ்பிட்டலை பார்த்து தரவா செக் பண்ணிடலாம். அப்பதான் மேற்கொண்டு பிரச்சனை வராது. டாக்டர், இங்க வீட்டுல வச்சு பாத்துக்க முடியாதா? பார்த்துக்கலாமே, ஆனா அதுக்கான சூழ்நிலை இருக்கிற மாதிரி தெரியல. இங்க பாருங்க, உங்க குடும்பத்துல 1000 பிரச்சனை இருக்கலாம். அது எல்லாத்தையும் இவர் மேல போடாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் நீங்களே சரி பண்ண பாருங்க. அர்ஜுன், உனக்கும் தான்பா சொல்றேன், திரும்ப இப்படி ஆச்சுன்னா காப்பாத்துறது ரொம்ப கஷ்டம். இன்ஜெக்ஷன் போட்டிருக்கேன், இனிமே கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க. கொஞ்ச நேரம் அப்படியே தூங்கட்டும், தொந்தரவு பண்ணாதீங்க. சரி டாக்டர். நான் எழுதி கொடுத்த மெடிசன்ஸ்லாம் வாங்கி அம்மா கிட்ட கொடுங்க. சரிங்க டாக்டர். அம்மா, 3 வேளைக்கு மருந்து எழுதியிருக்கேன், நேரம் தவறாம கொடுத்துருங்க. சரிங்க டாக்டர். பயப்படுற அளவுக்கு ஒண்ணும் இல்லையே? ஒன்னும் இல்லம்மா, சின்ன அட்டாக் தான். ஆனா அதை இப்படியே விடக்கூடாது. ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலை பார்த்து தரவா செக் பண்ணி அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். மேற்கொண்டு இவர் மனசு கஷ்டப்படாம பாத்துக்குங்க, அதான் இவர் உடம்புக்கு நல்லது. சரி டாக்டர். முத்தையா, இந்த பெட்டி எடுத்து வண்டியில வை. சரிங்க ஐயா. என்ன அர்ஜுன், இப்படி ஆயிடுச்சே? இனிமேலாவது தாத்தா விஷயத்துல கொஞ்சம் எச்சரிக்கையா இரு. அவர்கிட்ட கோவப்படாதப்பா. நான் அமைதியா தான் இருந்தேன், இவங்க தான் டென்ஷன் பண்ணிட்டாங்க. வேணா அர்ஜுன், வயசான காலத்துல தாத்தாவால எதுவும் தாங்க முடியாது.
பாவண்டா அவரு. தாத்தாக்கு ஒன்றும் ஆகாதுமா, தைரியமா இரு. அர்ஜுன், தாத்தா இப்ப எப்படி இருக்க? வலி ஒண்ணும் இல்லையே? சாரி தாத்தா, நான் ஏதாவது தப்பா பேசியிருந்தா என்ன மன்னிச்சிருங்க. அர்ஜுன், அந்த பொண்ணு வேண்டாம்பா, அவளை மறந்துடு. நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும், அதுக்காக தான்ப்பா சொல்றேன். இதை தாத்தாவுக்காக பண்ணுப்பா. அதெல்லாம் நாங்க சொல்லிக்கிறோம், நீங்க ஏன் உடம்ப போட்டு வருத்திக்கிறீங்க? உங்களை டாக்டர் ஓய்வெடுக்க சொல்லியிருக்காரு, கொஞ்சம் அமைதியா தூங்குங்கப்பா. அர்ஜுன், இதோ பாரு அர்ஜுன், இவ்வளவு நடந்த பிறகும் அந்த பொண்ணுதான் வேணும்னு அடம் பிடிக்காத. கல்யாணங்கிறதும் ஒரு பொண்ணு வீட்டுக்கு மருமகளா வர்றதும் சாதாரண விஷயம் இல்ல. சில பேர் வந்தா வீடே ஒண்ணுமில்லாம போயிடும். உன்னோட கல்யாணத்துல எந்த குறையும் வராது. நல்ல பொண்ணா பார்த்து நாங்களே பண்ணி வைக்கிறோம், அது எங்க பொறுப்பு. ஆனா உன்னால இந்த வீட்டுல இருக்கிறவங்களோட நிம்மதி கட்டுறக்கூடாது, அத மனசுல வச்சுக்க. பெரியப்பா, நிம்மதி கட்டுற அளவுக்கு நான் என்ன பண்ணேன்? தாத்தா தான் அந்த பொண்ணு வேணான்னு சொல்றாருல, மறந்து தொலையா அர்ஜுன். ஆமா அர்ஜுன், அந்த பொண்ணோட ஜாதகம் தப்பா இருக்கும். அவ முதவாட்டி வீட்டுக்கு வந்தப்பவே ஊஞ்சல் தீப்பற்றி எரிஞ்சுது. அப்பவே ஏதோ தப்பா நடக்க போகுதுன்னு எல்லாரும் பயந்தோம். இப்போ அவ பேச்சு எடுத்தோன்னே தாத்தாவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துச்சு. இப்படியே போனா தாத்தா பயந்த மாதிரி இந்த குடும்பமே ஒண்ணுமில்லாம போயிருண்டா. ஏதோ நம்ம நல்ல நேரம் இதோட போச்சு. தாத்தா பொழைச்சிட்டார், இதுக்கு மேலேயே அவதான் வேணும்னு அடம் பிடிக்காத. தாத்தா கிட்ட எனக்கு அந்த பொண்ணு வேணாம், மறந்துடுறேன், நீங்க சொல்ற பொண்ணே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லு. சொல்லு அர்ஜுன், மரமாயில நிக்காத. அவர்கிட்ட நான் சொன்ன மாதிரி சொல்லு, அப்பதான் அவர் மனசு நிம்மதி அடையும். டேய், என்னடா அமைதியா இருக்க? பெரியப்பா சொல்றாருல, தாத்தாட்ட பேசு, அந்த பொண்ணை மறந்துடுறேன்னு சொல்லுடா. டேய் பேசுடா, சும்மா இருந்தா எப்படி? ஏதாவது சொல்றா. என்ன அர்ஜுன் இது? இத்தனை பேர் சொல்றாங்க, அவங்க பேச்ச கேட்க மாட்டியா? என்ன வள்ளி இது? யார் பேச்ச எதை கேக்குறான்னு பாரு. பெரியவங்களுக்கு கொடுக்கிற மரியாதை அது அதானே? செல்ல பேரன்னு அதிகம் செல்லம் கொடுத்து வளர்த்தது தப்பா போச்சு. ஆனா அர்ஜுன சொல்லி தப்பு இல்ல, எல்லாம் இவர் கொடுக்கிற செல்லம். அர்ஜுன், ஏதாவது சொல்லுடா. டேய் அர்ஜுன், என்னடா அமைதியா போற? அதான் சொல்றாங்கல்ல, போய் தாத்தா கிட்ட சொல்லு, அந்த பொண்ணை மறந்துடுறேன்னு சொல்லு. அம்மா, இங்க வாங்கம்மா. என்னடா? அம்மா,
முத்தையா கிட்ட சொல்லி டாக்டர் எழுதி கொடுத்த மாத்திரையை வாங்கி தாத்தாவுக்கு கொடுங்க. அவரை பத்திரமா பாத்துக்குங்க. நான் கிளம்புறேன். அர்ஜுன், எங்கடா போற? சென்னைக்கு போறேம்மா. சென்னைக்கா? என்னடா இது? தாத்தாவை இந்த நிலைமையில விட்டுட்டு போறியே. அதான் எத்தனை பேர் இருக்கீங்கல்ல, பாத்துக்கங்க. அர்ஜுன், அர்ஜுன், பாத்தியா எப்படி போறான்னு? பேரன் பேரன்னு பொத்தி பொத்தி வளர்த்தாருல, அதுக்கான நன்றியத்தான் காட்டிட்டு போறான். அவனை சொல்லி தப்பு இல்லக்கா. மாடு மேய்க்க விட்டிருந்தா கருணை இருந்திருக்கும், காலடியில இருந்திருப்பான். படிக்க வச்சாருல்ல, அதுதான் இப்படி. ஏய், வாயை மூடுறி. இருக்கிற வேதனை பத்தாதுன்னு நீ வேற கருத்து சொல்லிட்டு இருக்கியா? ஆமா, அவனை அடக்க துப்பு இல்ல, ஏன் வாயை மூடுங்க? நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்கப்பா. நம்ம மீறி அவன் ஒண்ணும் பண்ணிட மாட்டான். சரிப்பா, நாங்க எந்த தொந்தரவும் பண்ணல. நீங்க கொஞ்சம் அமைதியா தூங்குங்க. என்ன அர்ஜுன் இப்படி ஆயிடுச்சு? தாத்தா இப்ப எப்படி இருக்காரு? பயப்பட ஒண்ணும் இல்ல ஆதிரா. இப்ப அவர் நல்லதா இருக்காரு. ஆனா நம்ம நிலைமை தான் இப்ப ரொம்ப சீரியஸா இருக்கு. உன்னை அவங்க யாருமே ஏத்துக்கல ஆதிரா. ஜோசியம் அது இதுன்னு காரணம் காட்டி உன்னை மறந்துட சொல்றாங்க. தாத்தா கிட்ட இது விஷயமா பேச சொல்லி பெரியப்பா கம்பல் பண்றாரு. உடம்பிடிக்காத, மறந்துரு. தாத்தா கிட்ட ஆறுதலா பேசுன்னு சொல்றாரு. அதெல்லாம் இருக்கட்டும். அதுக்கு நீ என்ன சொன்ன அர்ஜுன்? நான் என்ன சொல்றது? ஒண்ணுமே சொல்லாம அமைதியா வந்துட்டேன். ஏன் அர்ஜுன்? எனக்கு ஆதிராதா வேணும். என்னால அவளை மறக்க முடியாது. அவ்வளவுதான் கல்யாணம் பண்ணி அடிச்சு பேசிருக்கலாம்ல. என்ன விளையாடுறியா? தாத்தாவுக்கு இப்பதான் அட்டாக் வந்திருக்கு. எனக்கு ஆதிராதா வேணும்னு நீ எப்படி அடிச்சு பேசுவ? நீ பேசிருக்கணும் அர்ஜுன். என் மேல இருக்கிற காதல் உண்மைன்னா நீ பேசிருக்கணும். புரியாம பேசாத ஆதிரா. தாத்தா இருக்க கண்டிஷன்ல அப்படி எல்லாம் பேச முடியாது. இப்போ அவர் நல்லா தானே இருக்காரு. உன் மனசுல இருக்கிறத நீ பேசிருக்கணும் அர்ஜுன். ஒண்ணுமே பேசாம வந்திருக்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? அவங்க சொன்னத நீ ஏத்துக்கிட்ட, என்ன மறந்துட தயாராயிட்டன்னு அர்த்தம். லூசா நீ? அந்த சிச்சுவேஷன்ல என்னால பேச முடியல. அது உன் இஷ்டத்துக்கு மாத்தி பேசாத. இல்ல அர்ஜுன், எல்லாரும் என்ன கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னு சொன்னப்போ நீ அமைதியா இருந்தது தப்புதான். ஆதிரா, உன் விஷயமா நான் பேசாம இல்ல. எல்லார்கிட்டயும் நான் பேசுறேன். மறக்க முடியாதுன்னு ஆர்கியூ பண்ண. ஆனா தாத்தாக்கு அட்டாக் வந்ததும் நீ பயந்துட்ட. அவங்க மிரட்டலுக்கு நீ பணிச்சிட்ட. என்ன மறக்க நீ தயாராயிட்ட. ஆதிரா, அதனாலதான் கடைசியில நீ ஒண்ணுமே பேசாம அமைதியா வந்திருக்க. லூசு மாதிரி பேசாத. தாத்தாவுக்கு ஏதாவது ஆயிருமோன்னு பயந்துதான் நான் பேசாம வந்தேன். சாரி அர்ஜுன், இந்த காரணத்தை எல்லாம் என்னால ஏத்துக்கவே முடியாது. எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சு. என்ன புரிஞ்சது? உனக்கு உன் குடும்பம் தான் முக்கியம். உன் தாத்தா தான் முக்கியம். அவருக்கு ஒண்ணுனதும் என்ன மறக்க தயாராயிட்ட. ஆதிரா, சும்மா அதையே சொல்லி கடுப்பேத்தாத. ஏன் டென்ஷன் ஆகுற? யாரு என்ன சொன்னாலும் ஆதிராவை விட்டு தர முடியாதுன்னு சொல்லிட்டு வந்திருந்தா அப்ப நான் சந்தோஷப்பட்டிருப்ப. கடவுளே, அந்த சிச்சுவேஷன்ல அப்படி சொல்ல முடியாது ஆதிரா. இப்ப அதான பிரச்சனை.
தாத்தாவா நானானு வரப்போ நீ தாத்தா பக்கம் போயிட்ட. முட்டாள்தனமா பேசாத. தாத்தாவுக்கு ஒரு பிரச்சனைனா நான் பதறக்கூடாதா? அவருக்கு என்ன ஆனாலும் பரவாயில்லையா? அப்போ எனக்கு என்னானாலும் பரவாயில்லையா? அர்ஜுன் தான் உலகம், அர்ஜுன் தான் வாழ்க்கைன்னு உன்னையே நம்பி வாழ்ந்துட்டு இருக்க. வேதனையில நான் ஏதாவது பண்ணிக்கிட்டா அது பரவாயில்லையா? ஐயோ, டென்ஷன் பண்ணாத ஆதிரா. இப்ப எதுக்கு இந்த பேச்சு? இந்த ஆர்குமெண்ட்லாம் தேவையா? தப்புதான் அர்ஜுன், நீ முடிவு பண்ணிட்டு வந்திருக்க. இத பத்தி நான் பேசிருக்கவே கூடாது. ஐயோ ஆதிரா, நான் சொல்றத கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. எனக்கு நீயும் முக்கியம், தாத்தாவும் முக்கியம். அதே மாதிரி என் குடும்பமும் எனக்கு முக்கியம். அத பத்தி கூட நான் யோசிக்கணும்ல. வேண்டாம் அர்ஜுன், இதுக்கு மேல எதுவும் பேசாத. ஆதிரா, பேசாதன்னு சொல்றேன்ல. வேண்டாம் அர்ஜுன், இதுக்கு மேல எதுவும் பேசாத. ஆதிரா, பேசாதன்னு சொல்றேன்ல. இது பசங்களே இப்படிதான். நீ மட்டும் வேற மாதிரி இருப்பியா? லவ் பண்றப்ப குடும்பம் இருக்குன்னு தெரியாது. துரத்தி துரத்தி சம்மதம் கேட்பீங்க. அதுக்கப்புறம் கல்யாணம் ஒண்ணு வரப்போ குடும்பத்தை பத்தி யோசிப்பீங்க. அதுக்கப்புறம் சூழ்நிலை சரியில்லை, என்ன பண்றதுன்னு தெரியலன்னு புலம்புவீங்க. கடைசியில குடும்பம் தான் முக்கியம், அவங்க பேச்சு தட்ட முடியல, என்ன மறந்துடுன்னு சொல்லிடுவீங்க. இதுதானே ஆம்பளைங்க டெக்னிக். ஏய், என்ன பேசுறேன்னு புரிஞ்சுதான் பேசுறியா? நான் புரிஞ்சுதான் பேசுறேன் அர்ஜுன். மத்த பசங்க மாதிரி தான் நீயும். அத ப்ரூவ் பண்ணிட்ட. நீ மென்டல் ஆயிட்டடி. கொஞ்ச நாளாவே லூஸ் மாதிரி பேசுற. உனக்கு எது சரின்னு படுதோ அததான் கரெக்ட்ங்கற. அதான் உண்மை. என்ன லூஸ் மென்டல்னு சொல்லி கழட்டி விட பிளான் பண்ணிட்ட. என்ன பைத்தியன்னு முடிவு பண்ணிட்ட. என்ன ஒரேடியா தலைவழுக்க பாக்குற. நீ அப்படி நினைச்சிட்டா நான் என்ன பண்றது? அதுதான் உண்மைனா அப்படியே வச்சுக்கோ. போதும் அர்ஜுன், இதுக்கு மேல எதுவும் பேசாத. அத உண்மைன்னு ஒத்துக்கிட்டல. இதுக்கு மேல உனக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. நீ என்ன மறந்துற, நான் உன்னை மறந்துடுறேன். குட் பை. ஆதிரா, ஏய் ஆதிரா, ஏய் நில்ல ஆதிரா. ப்ளீஸ் அர்ஜுன், இனிமே நமக்குள்ள ஒண்ணுமே இல்ல. என் வழியில குறுக்கிடாத. ஏய் ஆதிரா, நில்ல ஆதிரா. ஏன் இப்படி பண்ற? நான் சொல்றத கொஞ்சம் கேளு. விடு அர்ஜுன், கோவத்துல ஏதாவது சொல்லிட்டு போற. ஏய், என்னங்க? என்ன? திருப்பதி அண்ணன் வராரு. திருப்பதியா? ஆமா. அவன் ஏன் வரா? மாமாவுக்கு இப்படி ஆயிடுச்சு இல்ல, விசாரிக்கணும்னு வந்திருப்பாரு. நீங்க சண்டை கிட்ட போட்டுறாதீங்க. அதுக்கு தான் வந்தானா? நான் ஏன் பிரச்சனை பண்ண போறேன்? போய் வர சொல்லு. சரிங்க. வாங்கண்ணா. என்னம்மா, மாமாவுக்கு உடம்பு முடியலைனாங்க? ஆமாங்கண்ணா, வீட்டுல ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு, அதான் இப்படி. இப்ப எப்படிமா இருக்காரு? இப்ப பரவாயில்லண்ணா. டாக்டர் கிட்ட காட்டணும், பயப்பட ஒண்ணும் இல்லைன்னு சொன்னாரு. உள்ளதான் இருக்காரு. வாங்கண்ணா. சரி வாமா. வா திருப்பதி. என்ன தேவராஜ், அப்பாவுக்கு என்னாச்சு? அதெல்லாம் ஒண்ணு இல்ல திருப்பதி. வீட்டுல வேண்டாத பிரச்சனை, அதனால லேசா நெஞ்சு வலி மாதிரி வந்துருச்சு. உள்ளதான் இருக்காரு, போய் பாரு. சரி, நான் பாட்டு வரேன்ப்பா. மாமா. பாப்பா, இப்ப உடம்புக்கு எப்படி இருக்கு? வலி இருக்கா? இல்ல திருப்பதி, முன்னைக்கு இப்ப பரவாயில்ல. வயசானாலே இப்படித்தான் மாமா. பேசாம வீட்டு பிரச்சனையெல்லாம் பசங்கிட்ட ஒப்படைச்சிட்டு நீங்க சந்தோஷமா ஆரோக்கியமா இருக்க வேண்டியதானே? நல்லா தான் இருந்தீங்க, திடீர்னு என்னாச்சு? கல்யாண விஷயமா அர்ஜுன்கிட்ட பேச போயினா இந்த மாதிரி எல்லாம் நடந்து போச்சு. அப்புறம் ஜோஷியர் கூட சொன்னாராமே அந்த பொண்ணோட ஜாதகம் சரியில்லைன்னு. அது உண்மைதான்பா. அது விஷயமா பேச போய் தான் இப்படி ஆயிடுச்சு. அது சரிதான் மாமா, நல்ல முடிவு தான் எடுத்திருக்கீங்க. ஒரு தப்பான பொண்ணை கல்யாணத்தை பண்ணிட்டு எதுக்கு பிரச்சனை? பேசாம விட்டுருங்க. மாமா, அப்புறம் ராஜு கல்யாணத்துக்காக காத்துட்டு இருக்கா.
நீங்க சரின்னு சொன்னீங்கன்னா அடுத்த முகூர்த்தத்திலே கல்யாணத்தை வச்சுக்கலாம். என்ன சொல்றீங்க? இல்லப்பா, அது சரியா வராது. என்ன மாமா, ஏன்? நான் தான் அப்பவே வேண்டான்னு சொல்லிட்டேன். அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணு விஷயத்துல அர்ஜுன் ரொம்ப பிடிவாதமா இருக்கான். அவன் சின்ன பையன் மாமா, விவரம் இல்லாம வீம்பு பண்ணிட்டு இருப்பான். நாம இதுதாண்டா சரி, இதுதாண்டா பொண்ணுன்னு சொன்னா சரின்னு சொல்லிட்டு போறான். அவன் ஒத்துக்க மாட்டேங்கிறான் திருப்பதி. ஒருவேளை ஒத்துக்கிட்டானா, நான் ஒத்துக்க வச்சுட்டேன்னா என்ன மாமா சொல்றீங்க நீங்க? மாமா, ராஜுவை கல்யாணம் பண்றதுக்கு அர்ஜுன் சரின்னு சொல்லிட்டானா, அவன் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நீங்க சம்மதிப்பீங்களா? அவனை ஒத்துக்கிட்டான்னா அதுக்கு பின்னாடி என்ன இருக்கு? முன்ன நின்னு நானே கல்யாணத்தை நடத்துறேன். ஆனா அவன் ஒத்துக்கணுமே. அதை பத்தி நீங்க ஏன் மாமா கவலைப்படுறீங்க? நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க மாமா, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். அதை எப்படி பேசி அவனை எப்படி சரி பண்ணணும்னு எனக்கு தெரியும். அவன் ஒத்துக்கிட்டானா கல்யாண ஏற்பாடை பண்ணிடலாம்ல. முழு மனசோட அவன் சரின்னு சொன்னா பண்ணிடலாம். எனக்கு இது போதும் மாமா, கவலையை விடுங்க நீங்க. அர்ஜுனை சரி கட்ட வேண்டியது என் பொறுப்பு, அதை நான் பாத்துக்கிறேன். தேவா, இன்னைக்கு தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த கல்யாணத்தினால நம்ம ரெண்டு குடும்பமும் ஒன்னாக போகுது, பாத்துக்கோ. இத ராஜிட்ட சொன்னா ரொம்ப சந்தோஷப்படுவா. நான் உடனே கிளம்புறேன் மாமா. பயப்படாம இருங்க, உங்க உடம்புக்கு ஒன்றும் ஆகாது. ஆமா, வீட்லயே நல்ல விஷயம் நடக்க போகுது. அதையெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாயிருவீங்க. அம்சவல்லி, நீயும் பயந்துட்டு இருக்காத மாமாவை நினைச்சு. எல்லா நல்ல விஷயமும் ஆரம்பிச்சிருச்சு, பாத்துக்கோ. என் பொண்ணு மட்டும் இந்த வீட்டுக்கு மருமலை வந்துட்டான்னா சந்தோஷம் இன்னும் அதிகமாக தான் ஆகும். கடவுளை வேண்டிக்கோ. அப்ப நான் வரட்டுமா மாமா? வரட்டுமாமா? சரிங்கண்ணா. சரி தேவா, நான் வர்றேன். திருப்பதி, ஒரு நிமிஷம். என்னப்பா? இல்ல, அர்ஜுன் அந்த பொண்ணுதான் வேணும்னு ரொம்ப பிடிவாதமா இருக்கான். நாங்க யார் சொல்லியும் அவன் கேட்கல. அவன் மனச எப்படி மாத்த முடியும்னு நினைக்கிற? நீ ஒரு நிமிஷம் உள்ள போ. உள்ள போமா. என்னப்பா, எரியறத அணைச்சா கொதிக்கிறது தன்னால் அடங்க போகுது. புரியலையா உனக்கு? அந்த பொண்ணு பேர் என்ன சொன்ன? ஆதிராவா? அவ இருந்தா தானே அவளை கட்டிக்குவேன்னு முரண்டு பண்ணுவான். அவளை கொன்னுட்டா